வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தியத்தலாவை கார்பந்தய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. அனைத்து விதமான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் போலீசார் கைப்பாவைகளை போன்று செயற்படுவதாக குற்றச்சாட்டு. செய்திகள் தொடர்கின்றன. தியத்தலாவை ஃபாக்ஸ்கில் கார் பந்தயத்தின் போது நேற்று இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 19 பேர் படுகாயமடைந்து தியத்தலாவை மற்றும் பதுளை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் 4 போட்டி கண்காணிப்பாளர்களும் 3 பார்வையாளர்களும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களுள் 8 வயது சிறுமியும் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வெளிமடை டயரப்பவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவிசாவளை தல்துவ பிரதேசத்தில் வசிக்கும் 32 வயதான இராணுவ சிப்பாய் ஒருவரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மாத்தறை ராகுல வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய ஒருவரும், மாத்தறை கொடகம்ம பகுதியைச் சேர்ந்த 60 வயதான ஒருவரும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவரும் 55 வயதுடைய மற்றொரு நபரும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை விபத்தில் காயமடைந்த 3 பதுளை பொது வைத்தியசாலையிலும் ஏனையவர்கள் தியத்தலாவை ஆதார வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஃபாக்ஸ்கில் சூப்பர் கிராஸ் கார் பந்தயத்தின் போது கார் ஒன்று பாதையை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட ஃபாக்ஸ்கில் சூப்பர் கிராஸ் மோட்டார் பந்தய தொடர் 5 வருடங்களின் பின்னர் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவினங்கள் வெளியிடப்படவுள்ளது. இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஜனாதிபதி பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஒவ்வொரு பயணத்திலும் சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் தொடர்பில் தனித்தனியாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் அரச தலைவர்களுடன் ராஜதந்திர ரீதியில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள், அந்த உடன்படிக்கையில் எட்டப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் ஜனாதிபதியுடன் பங்கு பெற்றிய தூதுக்குழுவினருக்கு அதற்காக செலவிடப்பட்ட தொகையையும் தனித்தனியாக வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்ட உறுப்பினர் ஜெயந்த சமரவீர பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் இந்த கேள்விகளை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கந்தலாய் ரஜயல வீதியின் கிளை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. கிளை வீதியில் பயணித்த வேன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி யுவதி மீது மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த யுவதி கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கந்தலாய் ரஜயல பிரதேசத்தில் வசித்து வந்த 19 வயதுடைய யுவதி ஒருவரே உயிரிழந்துள்ளார். விபத்தின் பின்னர் சாரதி தப்பிச் சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை கந்தலாய் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாரோ ஒரு தரப்பினரின் கைப்பாவையாக செயற்படும் போலீசார் சட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். அவர்களை உயர் நீதிமன்றில் முன்னிலையாவதற்கு தயாராக இருக்குமாறு எச்சரிப்பதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் தவிசாளராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்திற்குள் சென்றபோது ஏற்பட்ட பதற்ற நிலைமையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பதில் தவிசாளராக நியமனம் வழங்கப்பட்டதை அடுத்து தமது பணிகளை ஆரம்பிப்பதற்காகவே கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்தோம். எனினும் கட்சி தலைமையகத்தின் பிரதான நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. இங்கே விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் உட்செல்ல அனுமதிக்க முடியாது என போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிடுகின்றார். கடந்த 5ஆம் தேதி கோப்புகள் காணாமற் போயுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையிலும் போலீசார் எந்தவித விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை. எனினும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக தற்போது குறிப்பிடுகின்றனர். தலைமையகத்தின் 1வது மாடியிலேயே கோப்புகள் காணாமற் போயுள்ளதாக பதில் செயலாளர் முறைப்பாடு அளித்துள்ளார். எனவே 1ஆம் மாடிக்கு செல்ல மாட்டோம் என்றும் 5ஆம் மாடியில் உள்ள கேட்போர் கூடத்திலேயே கூட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் நாம் போலீசாருக்கு தெரிவுபடுத்தினோம். இருந்தும் சட்டவிரோதமாக சட்டத்தை கையில் எடுத்துள்ள போலீசார் எமக்கு அனுமதி வழங்கவில்லை. போலீஸ் உத்தியோகத்தர்களின் இந்த செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது. இவர்கள் அனைவரையும் உயர் நீதிமன்றில் முன்னிலையாகுவதற்கு தயாராக இருக்குமாறு எச்சரிக்கின்றேன். போலீசார் பக்கச்சார்பாகவே செயற்படுகின்றனர். நாம் எமது முறைப்பாட்டினை மீளப்பெறப் போவதில்லை. போலீசார் சட்டத்திற்கு முரணாக செயற்படுகின்றனர் எனவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய பசில் ராஜபக்சவின் கம்பஹா மல்வானை இல்லத்தை கால்நடைகளை பராமரிக்கும் நிலையமாக மாற்ற அனுமதி வழங்குமாறு நீதியமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் மல்வானை சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமையினால் இக்கோரிக்கையை எவ்வாறு கையாள்வது என்பதை அறிய அமைச்சகத்தின் சட்டத்துறைக்கு இந்த யோசனை அனுப்பப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இக்காணி தொடர்பில் நீதியமைச்சினால் தீர்மானம் எடுக்க முடியாது எனவும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் கருத்தை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் கால்நடை பண்ணைகளில் கடமையாற்றிய கால்நடை உத்தியோகத்தர் ஒருவர் இறைச்சி கூடங்களில் இருந்து விடுவிக்கப்படும் கறவை மாடுகள் மற்றும் மாடுகளுக்கு உணவு மருந்து வழங்க இந்த வீடு மற்றும் காணியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அபகரிக்கப்பட்ட மல்வானை காணி மற்றும் வீடு கால்நடை பராமரிப்பு நிலையத்தை நடத்துவதற்கு ஏற்றது என கோரிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். யுக்திய நடவடிக்கையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அடுத்த மாதத்திற்குள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் அதற்கான விசேட இடம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவிகளுக்கு கொழும்பில் நடைபெறவிருந்த விசாரணை திருகோணமலைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் பரீட்சை ஆணையாளருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவிகள் 70 பேரை பரீட்சை தொடர்பான விசாரணைக்காக கொழும்பிற்கு வருமாறு பரீட்சை ஆணையாளரினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பெற்றோர் தமது பிள்ளைகளை கொழும்புக்கு அழைத்துச் செல்வதில் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்தனர். இவ்விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் பரீட்சை ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதனை செவிமடுத்த ஆணையாளர் குறித்த மாணவிகளின் கொழும்பு விசாரணையை இரத்து செய்து அதனை திருகோணமலையில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். எனினும் இந்த விசாரணைக்கான காரணம் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தரமற்ற அரிசி கையிருப்பு தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. வியாங்கொடை பிரதேசத்தில் உள்ள அரச உணவு களஞ்சிய சாலையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசியே இவ்வாறு பாவனைக்கு உதவாத நிலையில் உள்ளதாக சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். பூச்சி சேதம் காரணமாக குறித்த அரிசி இருப்பு பாவனைக்கு தகுதியற்றதாக மாறியுள்ளதாகவும் அச்சங்கத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். குறித்த களஞ்சிய சாலையில் இருந்த அரிசி பாடசாலை மாணவர்களின் போசாக்கு திட்டத்திற்காக உலக உணவு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு இக்களஞ்சிய சாலையில் இருந்து அரிசி இருப்புகளை விடுவிப்பது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்காலத்தில் வாகனங்களை பெருமளவில் இறக்குமதி செய்ய முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குவென்பல பிரதேசத்தில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். டாலர் கையிருப்பு அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் மதிப்பு உயர்வு போன்ற காரணங்களால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன்படி வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முறையாக நீக்குவதற்கு ஆய்வு நடத்த குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு அத்தியாவசியமான மற்றும் தவிர்க்க முடியாத வாகனங்களின் பட்டியலை அக்குழு தயாரிக்க உள்ளது. எந்த வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் எவ்வளவு காலம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும், அத்துடன் எத்தனை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போன்றவற்றை இக்குழு பரிந்துரைக்கும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார்.